தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்தில் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் மேஜர் சப்போர்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டெய்லியில் நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல ஒரு இறக்கத்துக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சமாக ஏறி நல்லா டாப்புக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ டாப்புங்கிறது எது அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் இறங்குச்சு. அதுக்கான நெக் பாயிண்ட்டுங்கிறது எது? இதுதான் நெக் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ 27,800ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிய வருது. ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து ஒரு இது பண்ணி இந்த மாதிரி வரைக்கும் ஒரு லைன் போட்டுச்சு, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீக்லியில் வைக்கிறோம். வீக்லியில் வச்சோம் அப்படின்னு சொன்னால், நம்ம லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதுக்கும் திருப்பி ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்குது அப்படின்னால நமக்கு வந்து திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளியர். ஓகே, ஸோ இது வந்து சப்போர்ட் நிஃப்டி வந்து வீக்லியில் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை உங்களுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2016 இந்த இடத்துல சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 2017 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது, 2018 திருப்பி சப்போர்ட் எடுத்துருக்குது. ஆனால் 2018 ஜூலைக்கு அப்புறம் இந்த சப்போர்ட்டை உடச்சாச்சு. ஓகே, ஸோ சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப அது என்னது, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் இப்போ நமக்கு எங்கே இருக்குது மார்க்கெட்டு? 27,000 இந்த இருக்குது பார்த்தீங்களா, 27,465ங்கிறது அப்போ எங்கே இருக்குது லைன் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஓகே, சேனல் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டை உடச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ், அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள், இது ஒரு லைன் ரெசிஸ்டன்ஸ். கிளியரா? இப்போ 27,461ங்கிறது லைன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம கேண்டில் 6ல் போடலாம். அப்போ லைன் ரெசிஸ்டன்ஸும் கீழே இருக்குது, சேனலுடைய சப்போர்ட் உடச்சிச்சு திருப்பி அது ரெசிஸ்டன்ஸ், அதுவும் அங்கே தான் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து நமக்கு என்ன கேண்டில் 6 கிடைக்குது? ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பின்னிங் டாப் கிடச்சிருக்குது. ஓகே, ஸ்பின்னிங் டாப்போட ரூல் என்ன? ஸ்பின்னிங் டாப்போடைய லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக என்ன செய்யும்? இறங்கும். ஓகே, அப்போ லோங்கிறத சப்போர்ட் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இதை லோவை பிரேக் பண்ணாதான் உங்களுக்கு ஃபர்தராக இறங்கும். அப்படின்னா மார்க்கெட்டு நமக்கு நியர்பையில் நமக்கு எங்கே இருக்குன்னா 27,153 அப்படிங்கிற இடத்துல கரெக்டாக சப்போர்ட் இருக்குது. இந்த லெவலில் நமக்கு சரி 27,170 கிளியர். இந்த நம்ம இந்த ரைட் சைடில் காட்டுறது பாருங்க, நம்ம லைன் போடுறது ரைட் சைடில் காட்டும். ஓகே, ஸோ இது வந்து வீக்லி ரெசிஸ்டன்ஸு. நமக்கு இது நெக் பாயிண்ட்டு, இதுக்கு முன்னாடி கரெக்ஷன் நடந்தவுடைய நெக் பாயிண்ட்டு, அதுவும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டுங்கிறது 27,170 அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ இது இப்போ நமக்கு இன்னொன்று என்ன சொன்னால், அது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லைன் சேனல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ மார்க்கெட்டு ஒரு சேனலுக்குள்ளே இருக்குது. ஓகே, சேனல் இப்போ 27,170ங்கிறது அந்த ஸ்பின்னிங் டாப்போடைய வீக்லி லாஸ்ட் வீக்கோடைய ஸ்பின்னிங் டாப்போடைய லோ. ஓகே, ஸோ அப்போ அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் ஃபர்தராக இறங்கும். அப்படின்னா அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்ச பிறகு தான் உங்களுக்கு அடுத்து வீக்லியில் உங்களுக்கு இறங்கும். இப்போ நம்ம டெய்லியில் வச்சுட்ருக்கோம். ஓகே, இப்போ டெய்லியில் நம்ம பார்க்கும்போது ஒரு சேனல் பார்க்குறோம். மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே ஃபார்ம் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சேனலில் கண்டுபிடிச்சி நம்ம வந்து சேனலுடைய டாப்பு மேலே உள்ளது ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸ், இது கீழே உள்ளது சப்போர்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எது? நான் எதுக்குன்னு ட்ரா பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் வந்து, அதனால் நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட் எதுன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதனால் ஓகே, ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் எது? அது இந்த லைன் ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட். ஓகே, ஸோ இது சப்போர்ட்டுங்கிறது எது? கீழே உள்ளது. இது சேனல் சப்போர்ட்டு, சேனல் ரெசிஸ்டன்ஸ் ஒன் டேல நம்ம வந்து ஒன் டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு தட்டி அங்கேருந்து அங்கே ஒரு ஹேங்கிங் மேன் போட்டிருக்கு. ஹேங்கிங் மேனுடைய லோங்கிறது எது?
அதில் நம்ம கரெக்டாக லைனை போட்டுருவோம் 27,400. ஓகே, ஸோ அப்போ இந்த லோவை பிரேக் பண்ண பிறகு அடுத்து எங்கே வரப்போகுது, அடுத்த சப்போர்ட்டான 27,170க்கு வரப்போகுது. இதை பிரேக் பண்ணிச்சுனா தான் ஃபர்தராக உங்களுக்கு இறங்கும். ஓகே, ஸோ அப்போ இதுவும் ஒரு சப்போர்ட்டு, இது வந்து லைன் சப்போர்ட்டு. ஓகே, இது லைன் சப்போர்ட்டு, இதுக்கு மேலே இதுவும் ஒரு சப்போர்ட் தான், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அது டெய்லியில். ஓகே, இது வந்து உங்களுக்கு வீக்லியில் நம்ம பார்த்தோம்ல அந்த சப்போர்ட், வீக்லி நம்ம கேண்டில் போடும்போது ஸ்பின்னிங் டாப் இருந்துச்சுல அதுக்கான சப்போர்ட் இது. ஸோ அப்படின்னா இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட்டுக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்துருக்கும் போது பை பண்ணக்கூடாது, சேல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சான்ஸ் எப்போ கிடைக்கும், 27,400 பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி இறங்கலாம். எப்போ இதில் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குது, ஹேங்கிங் மேனுடைய லோ பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்படின்னா இதுக்கு மேலே ஹைக் ஓப்பன் பண்ணாலும் மேலே போகும், ஆனால் மேலே போன வேகத்தில் திருப்பி வரலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றால் சேலிங் வந்து நடக்கும். அதனால இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ரொம்ப மேலே போட்டோம், அதுக்கப்புறம் பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். கீழே இறங்கும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 27,410 கீழே உங்களுக்கு ஒரு ஒன் டேயில் ஒரு நாள் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக பேங்க் நிஃப்டியை சேல் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேல் பண்ணாமல் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நமக்கு ஸ்ட்ராங்காக கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு தடவை என்ன செய்யுங்க, கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு சேனல் போட்டிருக்கோம். இது நீங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். இல்லை அப்படின்னு சொன்னால் பேக்கில் ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு லெவல் இருக்குது. 2136 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு, 2099ங்கிறது சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த லெவலை வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ ஒன்று இதை பிரேக் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகி உங்களுக்கு ஒன் டேல க்ளோஸ் பண்ணணும். மேலேயும் உங்களுக்கு 2156லையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து டெய்லியில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் காமிக்கிறேன் கிளியரா. ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்னுடைய டாப்பில் இருக்குது, நல்லா கவனிக்கணும், ட்ரையாங்கிளுடைய டாப்பில் இருக்குது. நம்ம இந்த சேனல் எல்லாத்தையும் எடுத்துருவோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் லைனில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது கரெக்ட். அப்போ இந்த சேனலை உடச்சிச்சுன்னா மேலே போகும். ஓகே, ஸோ சேனலுடைய கார்னர் பகுதிக்கு வந்தாச்சு. இதை உடச்சி இதுக்குள்ளேயே உங்களுக்கு கொஞ்ச நாள் ட்ரேட் ஆகும். இதை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ பிறகு உங்களுக்கு ஃபர்தராக திருப்பி இறங்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் உங்களுடைய டூலில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், 2099 பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒன் டேல க்ளோஸ் பண்ணிச்சுன்னா இறங்கும். ஓகே, ஆனால் இப்போ ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேங்கிங் மேன் கொடுத்துருக்கு. ஹேங்கிங் மேனோட ரூல் என்ன, லோ பிரேக் பண்ண தான் என்ட்ரி இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சேல் பண்ணவே கூடாது. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் பையும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் இப்போ வெயிட் பண்ணணும். நமக்கு இது பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அப்படி அடுத்த சப்போர்ட் எங்கள் 2099 இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக திருப்பி உங்களுக்கு 2018 வரைக்கும் திருப்பி இறங்க போகுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணி ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீக்லியில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹையான இதான் ப்ரீவியஸ் ஹைங்கிறது எது, இதுதான் ப்ரீவியஸ் ஹை. அப்போ 360 பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கேண்டில் சிக்ஸில் போடுவோம், பிரேக் பண்ணியாச்சு, திருப்பி மேலே போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ மேலே போனது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக இறங்கி இருக்குது. ஓகே, அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஒரு ஹேங்கிங் மேன் போட்டு ஹேங்கிங் மேனுடைய லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு இப்போ தெரியும் கிளியராக. ஹேங்கிங் மேனுடைய லோவை பிரேக் பண்ண பிறகு திருப்பி இறங்குது, திருப்பி அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா ஃபர்தராக இறங்கும். ஓகே, ஸோ இந்த 369ங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம சேனலுடைய, இப்போ நம்ம இதில் ஒரு சேனல் இருக்குதா, இங்கே பாருங்கள், இது ஒரு சேனல் கிளியர். இது சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ், கீழே உள்ளது சப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜூம் பண்ணுவோம். இப்போ இது 370 உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே வரப்போகுது, அடுத்து கீழே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டான 369 ஃபஸ்ட் லைன் வரிசையாக போடலாம். 360 ஆமாம், இங்கே வரைக்கும் அடுத்து இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 360ங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ப்ரீவியஸ் ஹை. ஓகே, அப்படின்னா அந்த இடத்துல டச் பண்ணலாம். இது வந்து சப்போர்ட்.
இந்த இடத்த டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கேண்டில் 6ல் போட்டபடி அப்போ 370 உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 362 வரைக்கும் 60 வரைக்கும் திருப்பி வந்து ஒரு க்ளோசிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஐசிஐசிஐ பேங்க்கில் இருக்குது. இன் கேஸ் நீங்கள் பை பண்ண நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 375க்கு மேலே மார்க்கெட் ஒன் டேல க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் 370க்கு மேலேயே கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கூட ஃபர்தராக திருப்பி உங்களுக்கு ஒரே நாளில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோடாக் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 மாதமாக ஒரே லெவலுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்துச்சுன்னா அதோடைய லோ ஹை இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் ட்ரேட் பண்ணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு கிளியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன் டேல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், இதில் வந்து வரிசையாக ஒரு சப்போர்ட் நான் லைன் போட்டுருக்கேன் பாருங்கள், இது ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட். ஓகே, ஸோ அப்போ சப்போர்ட்லேருந்து பிரேக் பண்ணி கீழே வந்தது, இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக திருப்பி இறங்கியிருக்கும். ஆனால் திருப்பி அதை பிரேக் பண்ணி அதை ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே போயிடுச்சு. ஓகே, அப்படின்னா இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது உங்களுக்கு 1255 இருக்குது. அப்போ ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கோடாக் பேங்க்கில் இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறதுனால இது மேலே போனோடனே சேலிங் நடக்கும். அதனால் அது கவனமாக என்ன செய்யணும், ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா சப்போர்ட் ஜோனில் பை பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போயிட்டு நம்ம பை பண்ணி இது நியர்பையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சப்போர்ட்டை உடச்ச பிறகு திருப்பி அது ரெசிஸ்டன்ஸாக மாறியும். அப்போ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நமக்கு ஸ்ட்ராங்காக கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணலாம். ஆனால் 1 ஹவரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், கீழே இருந்து மேலே போய் இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன் போட்டிருக்கான். ஓகே, ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 1636 பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நேரம் 1625 வரைக்கும் வரலாம். ஓகே, ஸோ அப்படின்னா அதை நம்ம லோ பிரேக் பண்ண பார்த்து என்ட்ரி எடுக்கணும். நெக்ஸ்ட் எஸ்பிஐ நம்ம வீக்லியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் உங்களுக்கு ஹேங்கிங் மேன் ஆச்சு. ஹேங்கிங் மேனுடைய லோக்கு வந்தாச்சு 294 பிரேக் பண்ணி நாளைக்கு ஓப்பன் ஆச்சுனாவே கண்டிப்பாக திருப்பி ஃபர்தராக இறங்கிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு காலையில் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 295 கீழே 294 ஆமாம் அது கீழே உங்களுக்கு ட்ரேட் ஆகி ஒரு 15 மினிட்ஸில் க்ளோசிங் கொடுத்தாவே ஃபர்தராக உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க்கு இறங்குறதுக்காக தயாராகிடுச்சு. சேனலுடைய சப்போர்ட்டுக்கும் வந்துருச்சு. நம்ம இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒன் டேல க்ளோஸ் பண்ணிச்சினாலும் ஃபர்தராக திருப்பி இறங்கும். ஆனால் இங்கேருந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும். நீங்கள் அதனால் 294 கீழே ஒரு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா தான் நீங்கள் சேல் பண்ணணும். இல்லைனா பை பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராங்காக எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை சப்போர்ட் ஜோனில். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு நம்ம ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வீக்லியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் எனக்கா ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதோடைய லோங்கிறது 652 அதை நமக்கு பிரேக், அது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை. ஸோ அப்போ இது மேஜர் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். ஓகே, ஸோ திருப்பி இந்த இடத்துக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சேனல் நமக்கு தெரியுது. ஸோ சேனலில் வந்து இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டு, அதுக்கடுத்து ஒரு சப்போர்ட், இதுவும் சேனல், அதுக்கான சேனல். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சேனலுக்கு வரலாம். ஓகே, ஸோ இந்த சேனலில் பிரேக் இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி இருக்குது. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 352 வரைக்கும் வரும். இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக திருப்பி இறங்கும். ஓகே, ஸோ எல்லா பேங்க் நிஃப்டி எல்லா ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஐசிஐசினாலும் சரி, ஆக்சிஸ்னாலும் சரி, எஸ்பிஐ மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ அது வந்து ஹேங்கிங் மேனுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக திருப்பி இறங்கும். ஆனால் மற்ற ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரத்தில் இறங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திருப்பி பாருங்கள் ஒரு ஹேங்கிங் மேன் போட்டு அதோடைய லோங்கிறது 1509 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து திருப்பி 1475 வரும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 1440 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வீக்லிலன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது 1541 இருந்தது. அதிலிருந்து திருப்பி இறங்கி திருப்பி நமக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் மேன் தான் சொல்லணும். நமக்கு ரெட் கலரில் இல்லைனாலும் சரி, க்ரீனில் இல்லைனாலும் சரி, இது ஹேங்கிங் மேன் தான். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் நம்ம வந்து அதுக்கடுத்து மேலே போகிறத பற்றி யோசிக்கலாம். ஓகே, ஸோ ஹேங்கிங் மேன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 1509 அப்படிங்கிறது டெய்லியில் நமக்கு பார்க்கும்போது சப்போர்ட்டு. இதை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறங்கும். பை பண்ண வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு மேலே உள்ளதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக பை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. அதனால சேல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதை வந்து பை தான் பண்ணணும், ஆனால் சேல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் வீக்லியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ திருப்பி ஒரு தடவை கூட அது 184க்கு வரலான்னு
அங்கே கூட வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். ஸ்ட்ராங்காக பை பண்ணுறது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் பை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. அதனால் ஸ்ட்ராங்காக பை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா மட்டும் பை பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்ஸில் சேல் பண்ண வேண்டாம். ஆர்பிஎல் பேங்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரையாங்கிளை எப்போ பிரேக் பண்ணுது, இல்லை மேலே பிரேக் பண்ணால் மேலே பை பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிளுடைய கீழே லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா சேல் பண்ணலாம். அது வரைக்கும் ஆர்பிஎல் பேங்க்கில் ட்ரேட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நெஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஆஃப் சர்க்கிள் பேட்டர்ன் போட்டிருந்தோம். ஆஃப் சர்க்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணி ஒரு 3 டேஸாக க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆனால் பெரிய மூமெண்டம்லாம் இல்லை. ஒரு ரெண்டு லெவல் இருக்குது. இந்த 2 லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கை பொறுத்து தான் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே, ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,926 மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும். ஆனால் எவ்வளோ வேகமாக போகுதோ அவ்வளோ வேகத்தில் இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறனால சேலிங் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பை பண்ண வேணாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து நம்ம பை பண்ணவே கூடாது. சப்போர்ட் ஜோனில் தான் பை பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நம்ம என்ன செய்யணும், சேல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சின்னா நம்ம சேல் பண்ணணும், இல்லைனா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 10,872 பிரேக் பண்ணி ஒன் டேல உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்கணும் நெஃப்டி. அதுக்கப்புறம் சேல் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை வந்து நீங்கள் இன்னமும் லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃப்ரீ ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.